அஜித்குமாரனுடைய கேஸில் வந்து அது போயிட்டு இருக்கு. சிபிஐ வந்து அதை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விசாரணையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து அந்த டிஎஸ்பியையும் இந்த இதில் வந்து பட்டியலில் 4 பேர் சேர்த்துருக்காங்க. அதில் குறிப்பாக 4 அந்த அந்த பகுதியை சேர்ந்த டிஎஸ்பி, ஒரு காவலர்கள் அந்த மாதிரி வந்து சேர்த்துருக்காங்க. இந்த இதில் வந்துட்டு அவன் குற்ற இப்போ ஏற்கனவே 6 பேர் உள்ளே இருக்காங்க. இது ஒரு 10 பேர் விசாரணை நடந்துட்டு இருக்கு. அந்த அந்த விசாரணையினுடைய இது வந்து இன்னும் முடியாமல் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. குற்றவாளிகள் பட்டியலில் இன்னும் 4 பேர் வந்து இப்போ சேர்த்துருக்காங்க. இப்போ வந்து அவர் என்டிடி பென் வந்து அந்த அந்த வழக்கறிஞர் வந்து வச்சிருக்க ஒரே வாதம் வந்து என்னன்னாக்கா, இவர் மூலமாக இவரை விசாரித்து இவருக்கு உத்தரவிட்டது யார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நீதிமன்றத்தில் வந்து அவர் வந்து பேசியிருக்கிறார். அது அப்படியே போயிட்டுருக்கு. அதாவது கடலூரில் வந்து இப்போ நான் ஒரு காணொலியில் பார்த்தேன். மார்ச் மாதம் நடந்த சம்பவம். காவல்துறை ஆய்வாளர் வந்து அவர் பேரே வந்து அம்பேத்கர். ஏற்கனவே நான் வந்து படித்த மாதிரியும் இருக்குது. ஆனால் இப்போ சமீபத்தில் அது வந்து வந்திருக்கு. ஏதோ ஒரு திருட்டு வழக்கில் வந்து கணவனை வந்து தேடி இருக்காங்க. கணவன் இல்லாத பட்சத்தில் வந்து மனைவி அந்த கை குழந்தையோடு இருக்கக்கூடிய ஒரு 2.5 வயசு 3 வயசு குழந்தை. இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னாங்க, கணவன் இல்லாத காரணத்தினால இந்த பெண்ணை கூட்டிகிட்டு போய், பட்டியல் இனத்தை சேர்ந்த அந்த இந்த பெண்ணை கூட்டிகிட்டு போய் காவல்துறையில் வச்சு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில அந்த பொருள்கள் எல்லாம், திருட்டு பொருள்கள் எல்லாம் கையில் கொடுத்து ஒரு சில ஃபோட்டோக்கள்லாம் எடுத்து இவங்க வந்து நீதிமன்றத்தில் வந்து அந்த இது பண்ணி சப்ஜெயிலில் வச்சுருக்காங்க. கடலூரில் 12 நாள் என்னமோ அந்த பொண்ணு அங்கே சொல்லுது, அந்த காணொலியில் சொல்லக்கூடியது. 12 நாள் குறிப்பாக அந்த அம்பேத்கர்ன்ற அந்த அந்த அண்ணாமலை நகர் போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் பொறுத்தவரை அவர் பேர் வந்து அம்பேத்கர். அவர் ஏற்கனவே வந்து மாற்றலாக்கி பெரிய அதிகாரிகளுடைய இதில் திரும்ப அங்கேயே வந்துடுறாரு அப்படின்ற ஒரு இது வந்து பத்திரிகையிலலாம் நான் படித்தேன். நான் ஏற்கனவே அதாவது ஒரு இது வந்து அவருடைய அந்த பெண்ணை வந்து கணவன் செய்த குற்றத்துக்காக இந்த பெண்ணை வந்து இவங்க உள்ளே வச்சு இது பண்ணியிருக்காங்க. 2வது வந்துட்டு வீட்டிலலாம் பூந்து அராஜகம், ரொம்ப உள்ளெல்லாம் வந்து வீடெல்லாம் நாசப்படுத்தி காவல்துறை செஞ்சுருக்கிறத அந்த பெண் வந்து பதிவு பண்ணுது. 2வது வந்துட்டு அதையெல்லாம் தாண்டி எந்தெந்த மகளிருக்கான இந்த தாழ்த்தப்பட்ட அந்த பட்டியலினத்து சமூகத்துக்கான ஆணையம் என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்குமே அது வந்து கடிதம் எழுதியிருக்கு. இது நடந்த சம்பவம் வந்து மார்ச் மாதம். இன்னைக்கு வந்து இது வந்து டிசம்பர் ஆயிடுச்சு. இதுக்கிடையில வந்து அந்த பெண் வந்து 12 நாள் வந்து ஜெயிலில் இருந்துருக்கு. நீதிமன்றத்தில் வந்து நீதிபதி முன்னாடி நான் என்ன தப்பு செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி முன்னாடி வந்து நான் கேட்டேன்னு சொல்லுது அந்த காணொலியில். நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறாருனாக்கா, அது போலீஸ்காரங்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காராம் நீதிபதி. அந்த 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 நீதிபதி சொல்லியிருக்காங்க. அப்போது எப்போதுமே வந்து ஒரு குற்றவாளி வந்து இந்த தப்பு நீங்கள் செஞ்சீங்களான்னு வந்து நீதிபதி கண்டிப்பாக அந்த இடத்துல கூண்டில் நிற்கிறாள்கிட்ட கண்டிப்பாக கேட்பார். அது இருக்குது இல்லைன்ற உண்மையை வந்து கண்டிப்பாக அது வந்து சொல்லணும். நான் செஞ்சேன் செய்யலைன்ற ஒரு விஷயத்த ஒரு நீதிமன்றம் வந்து ஒரு நீதி கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பெண் அது தவறு செஞ்சாக்கா அதுக்கு வந்து ஆதாரங்கள் இருக்கணும் ஒரு பக்கம். இது எதுவுமே இல்லாமல் அந்த பெண் வந்து 12 நாள் வந்து சிறையில் இருந்திருக்குது. அதாவது தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தை அந்த பெண்ணுக்கு இருந்திருக்கு. இது ஒன்று. அது பெரிய சிரமத்துக்குள்ளாகி அந்த பேட்டியில் வந்து அந்த பெண் வந்து சொல்லுது. அந்த நெறியாளரை வந்து அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறார். அவருக்கு வந்து என்ன கேஸ் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னாக்கா, இப்போ டிரான்ஸ்ஃபார்மருக்கு வச்சிருந்த பொருள்களெல்லாம் வந்து இவங்க ஒரு காரில் ஏறிட்டு போனாங்க. இந்த பெண்ணு வந்து அதுக்கு உடந்தையாக இருந்திருக்குதுன்ற மாதிரி அவர் காணொலியில் அது ஃபோனில் வந்து தொலைபேசியில் சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு இப்போ இந்த பெண் வந்து திரும்ப வந்து பேசிகிட்டு இருந்த மாதிரியே இவர் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா, அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாரு. மறுபடியும் அவர் வந்து தொடர்ந்து வந்து முயற்சி செய்கிறாரு. ஃபோனை எடுக்கவே இல்லை. அவர் கட் ஆகுது. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து
ஒரு ஒரு நிருபர் அவர் வந்து ஒரு காணொலியில் இருக்கக்கூடிய ஒரு நிருபரை அவர் வந்து கேட்குற உண்மைத்தன்மை என்னன்றதை வந்து விரிவாக சொல்லணும். அது அவர் வந்து அவருடைய கடமை. ஆனால் அவர் வந்து அதை என்ன பண்ணுறாருனாக்கா, அது வந்து ஃபோனே எடுக்க மாட்டேன்றாரு. ரெண்டாவது இது 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 ஒரு சம்பவம். என்ன அதாவது ஒரு ஒரு குறிப்பாக பார்த்தாக்கா, ஒரு பட்டியலின பெண்ணுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு துயரமான ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு மார்ச் மாதத்தில். இப்போ இந்த அமைப்புகள்லாம் வந்து என்ன செய்கிறாங்க? என்ன என்ன என்னதான் எத்தனையோ கட்சிகள் இருக்கு. அந்த அந்த சமூகத்துக்கான கட்சி என்னதான் செய்கிறாங்க இவங்க? இதெல்லாம் வந்து மேலே கொண்டு போகலையா? அந்த பொண்ணை பார்த்தாக்கா ரொம்ப சின்ன வயசு பெண்ணாட்டு தெரியுது. நமக்கெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சலை வந்து ஏற்படுத்துது. இப்படியெல்லாம் ஒரு ஆட்சி அதிகாரம் ஒரு காவல்துறை இந்த மாதிரி இருக்குது. காவல்துறை இந்த மெத்தனமான இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை வந்து என்ன ஏது இதெல்லாம் வந்து பத்திரிக்கையில் வந்து நிச்சயமாக பத்திரிக்கையில் கண்டிப்பாக வந்திருக்கும். அந்த மார்ச் மாதம் அந்த மாதிரி வந்து வராமல் இருக்காது. ஏன்னா நான் ஏற்கனவே அந்த ஒரு இதில் வந்து இந்த அம்பேத்கர்ன்ற பேரை வந்து இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரிலாம் இருக்கிறதா ஒரு டிரான்ஸ்பரேஷன் இந்த மாதிரி இதெல்லாம் நானே வந்து படித்தே இருக்கேன். என்னப்பா அந்த பெண்ணுக்கு வந்து என்ன பண்ண அது சொல்லுது, அது வந்து என்னால் இனிமேல் அங்கே இருக்க முடியாது. கணவன் செய்த குற்றத்துக்கு அந்த பெண் என்ன செய்ய முடியும்? என்ன இது ரொம்ப ஒரு ஒரு மோசமான ஒரு காவல்துறை வந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய காவல்துறையே வந்து இப்படி பண்ணாக்கா, அந்த பெண்ணை வீட்டிலேருந்து என்ன எதுக்குன்னு கூட கேட்காம பெண் காவலர்கள் கூட வரல, ஆண் காவலர்கள் தான் வந்திருக்காங்க. அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை நான் வந்து ஒரு சுடிதாராவது நான் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லுதான். அது அப்போ கூட இல்லை அதெல்லாம் முடியாது, நீ வா வந்துக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போட்டுட்டு இருந்த அந்த நைட்டோடையே அந்த பாப்பாவை கூப்பிட்டு போயிருக்காங்க. அது ஒன்று அதுக்கு அதிகபட்சமாக இருந்தால் ஒரு 20 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அது முகத்தெல்லாம் பார்த்தா தெரியுது, குழந்த மாதிரி இருக்குது. ஒரு கள்ளத்தனம் பண்ணக்கூடிய அந்த அந்த இதெல்லாம் வந்து அதுக்கிட்ட இருக்கா மாதிரியான ஒரு இதுவே வந்து கொஞ்சம் கூட தெரியலை. இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட போக்கெல்லாம் வந்து ஆட்சி மாற்றத்துக்கான போக்காக தான் இருக்கணும். அடுத்து வரக்கூடிய தேர்தல் என்பது வந்து நிச்சயமாக வந்து இந்த ஆட்சி வந்து தொடரும் பட்சத்தில் மக்களினுடைய வாழ்வாதாரம் வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு வந்து தள்ளப்படும். இது மக்களாகிய நாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு இதை வந்து இன்றிலிருந்தே நாம் வந்து மாற்றத்தை நோக்கி நகர வேண்டும். இதுதான் வந்து நம்மளோட பெரிய ஒரு கடமையாக இருக்கணும். கூட்டணி அது இது இந்த மாதிரிலாம் வச்சுட்டு ரொம்ப வந்து ஏமாற்றுவாங்க. காசு கொடுத்தாலும் வந்து காசை வாங்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு நிலையை வந்து உறுதித்தன்மையோடு எடுத்து நம்ம ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு இதை வந்து இந்த நிமிஷத்துலேருந்து நாம் வந்து தொடங்கிடணும். இதுதான் வந்து நம்ம சேனல் அர்க்கம் சார்பாக நம்ம வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோளாக இருக்கும். இனியும் வந்து இந்த ஆட்சி வந்து தொடரக்கூடாது. இந்த 4 மாதத்தோட புதிய ஆட்சி புதிய வரணும் கண்டிப்பாக. அது வந்து குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய ஆட்சி எடப்பாடியாருடைய தலைமையில் வந்து அமையணும் அப்படின்றத வந்து நாம் வந்து இந்த காணொளி வாயிலாக மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்குறோம். நன்றி. RTS.